ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரெட்டு வச்சு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம். அதிக நேரம் எடுக்காதுங்க, நினச்ச உடனே செஞ்சு தரலாங்க. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க. இப்போ செய்யறதுக்கு பெரிய ஸ்லைஸ் ப்ரெட்டில் ஒரு 5 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேங்க. இதே நீங்கள் கோதுமை ப்ரெட்லேயும் செய்யலாம். இப்போ அந்த ப்ரெட்டு துண்டுகள் எல்லாத்தையுமே சின்னதாக பிச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கங்க. சின்ன ஸ்லைஸ் ப்ரெட்டாக இருந்ததுன்னா ஒரு 7லேருந்து 8 ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்துக்கங்க. இப்போ இது கூடவே உரித்த சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்த்துக்கங்க. கூடவே 3 பச்சை மிளகா, அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வெங்காயம் சேர்த்து அரைக்கிறப்ப கொஞ்சம் ஈரப்பதத்தோடு கொரப்பாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம்லாம் நல்லா அரைப்பட்டிருக்கணும். கொரப்பாக அரைச்சி எடுத்ததை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க, அரைச்சி எடுத்ததை. இப்போ மாற்றிட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு, ப்ரெட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு இதோட 1/4 கப் அளவுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலை மாவு, அதே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க. 50 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க. கலந்த பிறகு இதோட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கங்க இறுக்கமாக. தண்ணீர் தேவைப்படாது, லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கும், ஆல்ரெடி வெங்காயம்லாம் அரைச்சி சேர்த்துருக்கும், அதில் இருக்க ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டதுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கங்க. எனக்கு தண்ணீர் தேவைப்படல, அதில் இருக்க ஈரப்பதமே கரெக்டாக இருந்தது. இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இறுக்கமாக பிசைஞ்சிட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. ஒரு முறை தடவினீங்கன்னா போதும். இப்போ பிசைஞ்சு வச்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். இதே நீங்கள் ரவுண்டாக கட்லெட்டாக கூட தட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்திங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 2 பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துக்கங்க. எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே ஈடாக போடாமல் 2 ஈடாக போட்டு பொரித்து எடுத்துக்கங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் வெந்து பொன்னிறமாக செவந்து வரும். போட்டதுமே கொஞ்சம் அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே செவந்துடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 30 செகண்ட் ஆகினதும் ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விடுங்க. எல்லாம் வெந்து ஓரளவுக்கு பொன்னிறமாக செவந்ததும் எடுத்துடுங்க. ப்ரெட்டு அரைச்சி சேர்த்ததுனால நல்ல மொறுன்னு ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சட்டுன்னு ஒரு ஈஸியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுதுங்க. மீதம் உள்ள உருண்டைகளையும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருங்க. உங்களுக்கு அதிக எண்ணெயில் பொரிக்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் பணியாரக்கல்லில் கூட கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே கட்லட் மாதிரி இருந்ததுன்னா தவாவில் கூட கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நல்ல மொறுன்னு கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும். கடைகளில் போய் அதிக காசு கொடுத்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க. இந்த கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.